நேர்களே, சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பார்க்கிங் பிரச்சனை எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்குன்னு ஒரு படமாவே எடுத்து காட்டிட்டாங்க. அதுதான் நிதர்சனமும் கூட. இங்கேயும் ஒரு பார்க்கிங் பிரச்சனையில நடிகர் தர்ஷன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன நடந்ததுன்னு முழு பின்னணியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது தொடர்பான காட்சிகளை பார்த்துடலாம். தர்ஷனும் அவன் பின்னாடி ஒன்று 2 பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா ஃபைட்டு மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணப்பண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தடுமாறி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ தான் சார் கல்யாணம் 6 மாதம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்தாங்க சார். உடம்பு சரியில்லை, முடியல. சரி வெளியில் வந்து டீ குடிக்கலான்னு வந்தேன் சார். ரொம்ப அசிங்கமாக அவங்க பிடிச்சி மாமியாரில் அப்படி நான் கீழே விழுந்த உடனே நான் தடுக்க போனால தடுமாறி விழுந்துட்டேன் சார். மாமியாரில் இப்படி நேராக நெஞ்சில் இப்படி கையை வச்சு பிடிச்சி தள்ளி அடிச்சு ஒய்ஃபில் கையை பிடிச்சி ஒரு காலில் காயாயிருச்சு சார். எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாயிருச்சு சார். அண்ணா, நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும், வந்து பிடிக்கிறேன், என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்போ நான் அவங்கள தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன். இதில் அவர் சொல்கிறாரு, நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார். ஜட்ஜோட பையன் நான் என்ன சார் பண்ணுறது? என் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எடுக்க மாட்டார். நான் ஜட்ஜோட பையன், என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொன்னால் அதுக்கப்புறம் 100க்கு நான் 4 தரம் கால் பண்ணேன். எல்லாம் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டில் எங்கள் அக்காவை கூப்பிட்டு அசிங்கமாக கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது தொடர்பான இரு தரப்புலையும் மோதல் நடந்திருக்கு. அது சம்பந்தமான காட்சிகள் வெளியாக இருக்கு. அதை பார்த்துடலாம். ரொம்ப அசிங்கமாக அவங்க பிடிச்சி மாமியாரில் அப்படி நான் கீழே விழுந்த உடனே நான் தடுக்க போனால தடுமாறி விழுந்துட்டேன் சார். மாமியாரில் இப்படி நேராக நெஞ்சில் இப்படி கையை வச்சு பிடிச்சி தள்ளி அடிச்சு ஒய்ஃபில் கையை பிடிச்சி ஒரு காலில் காயாயிருச்சு சார். எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாயிருச்சு சார். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களன்னா, சென்னை முகப்பேரில் நடிகர் தர்ஷனுடைய வீடு இருக்கிறது. அந்த வீடுக்கு பக்கத்திலே வந்து ஒரு டீ கடை ஒன்று இருந்திருக்கு. அங்கே நடுராத்திரி வேலையிலே கூட நிறைய பேர் டீ குடிக்க வந்திருக்காங்க. ஸோ அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்களன்னா, உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பவர் ஒருத்தருடைய மகன் ஆதிச்சூடி என்று பெயர், அவருடைய மனைவி லாவண்யா, மாமியார் மகேஸ்வரி, இந்த 3 பேருமே அங்கே டீ குடிக்க வந்திருக்காங்க. அதிகாலையில் ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்த தர்ஷன் தன்னுடைய வீட்டு முன்னாடி கார் நிறுத்திருக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருக்கிறாங்க. யாரும் உரிய பதில் தரலன்னு உடனே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயே அவர் கேட்டிருக்காரு. அவங்களும் வந்து தேடி பார்த்து இறுதியாகத்தான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் அது தங்களோட கார்னு சொல்லிட்டு டீ கடையில் இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க காரை எடுக்க சொல்லும் போது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாக்குவாதம் கைகலப்பாகவும் மாறி இருக்கு. இந்த நிலையில் தர்ஷன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தான் நீதிபதியோட மகன், உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு அவர் தன் மீது தாக்கியதாகவும் நகைக்கீரல்கள் தன் மீது பதிந்திருப்பதாகவும், நீ நடுகன்னா எதனாலும் பண்ணுவியான்ற ரேஞ்சில் தன்னை விமர்சித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கார். இன்னொரு பக்கம் நீதிபதியோட மகனான ஆதிச்சூடி என்ன சொல்லியிருக்காரு, தன்னுடைய கர்ப்பிணியான மனைவியோட கையை பிடிச்சு முறுக்கியிருக்காங்க, இவங்க தாக்குனதுல எங்க மாமியாருக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு, தனக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு மருத்துவமனையில் அனுமதி பெற்று அங்க பாத்தீங்கன்னா அட்மிட் ஆயிட்டு செய்தியாளர்கள் கிட்ட கண்ணீர் மல்க பேசின காட்சிகளையும் பார்த்தோம். இந்த நிலையில நீதிபதியுடைய மகன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் மேல 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பக்கம் தர்ஷன் மற்றும் அவருடைய உறவினர் லோகேஷ், இவங்க 2 பேர் மேலையும் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தர்ஷனும் அவருடைய உறவினரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. 6 மணி நேரம் அவங்க கிட்ட விசாரணையும் நடைபெற்றிருக்கிறது ஜே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல. 6 மணி நேர விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட தர்ஷன் மறுபடியும் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கார். இதனைத் தொடர்ந்துதான் இது தொடர்பான பல்வேறு காட்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நான் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.